ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம பெரிவாளனுடைய தெய்வத்தின் குரல் பகுதியில் புருஷார்த்தங்களை பற்றி பார்த்துட்டே வரும். இதில் இன்பம், மோட்சம், இந்த புருஷார்த்தங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் தர்மம் அப்படின்ற புருஷார்த்தத்தை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ எந்த காரியம் செஞ்சால் நல்லதோ அது தர்மம். ஏன்னா ஔவையார் மூத்த வாக்கா சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு. அப்போ நல்லதை செய்கிறது எல்லாமே தர்மம்னாலும் பொதுவாகவே தர்மம்ன்றது ஈகைக்கு குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. தர்மம் போடப்பா அப்படின்னு நம்மளை யாசிக்கிறவாளும் கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படி பார்த்தா தான் பொருளை, அதாவது அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தர்மம். ஆனால் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? முன் ஜென்மத்தில் நம்ம அர்த்தத்தை மற்றவாளுக்கு கொடுத்து தர்மம் பண்ணியிருந்தாதான் அது மறுஜென்மத்தில் நமக்கு அது நம்ம கையில் அர்த்தமாக நமக்கு கிடைக்கும். அப்போ தர்மத்தினுடைய பிரயோஜனமே பொருள். இன்பத்தினுக்கு பொருள் சாதனமாக இருக்கிறது போல் பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்குது. அப்போ ஈக மட்டும் இல்லை, எந்த விதமான தர்மம் செஞ்சாலும், அதாவது பிறருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் பலனாக பொருள் கிடைக்கிது. நம்ம செய்யும் தர்மம் இதனால் என்ன பொருளும் வேண்டாம், ஈஸ்வரன் நினச்சதை கொடுக்கட்டும்னு பலனை எதிர்பார்க்காம அர்ப்பணம் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்மக்கிட்ட இருக்க அழுக்கு போய் பேரின்பம் கிடைச்சிடுறது. அப்போ அதே பொருளை தர தர்மமே அப்போ ஆசை இல்லாதனால பரம்பொருளை தர வீடு பேறு சாதனமாக மாறிடுறது. இப்படி தர்மமானது பொருளுக்கு சாதனமாகவும் அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் பற்று இல்லாமல் நிஷ்காமியமாக செய்யப்பட்டாக்கா வீட்டுக்கு சாதனமாகவும் இருக்குது. அப்போ தர்மம் செஞ்சால் நம்மளுக்கு இத்தனையும் நம்மளால் பெற்றுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு மதம் என்ன சொல்லி தர்றது? பொருளை எப்படி ஈட்டணும், அந்த பொருளை சிற்றின்பத்தில் செலவழிக்காமல் நல்ல இன்பங்களில் முதல்ல எப்படி செலவழிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நல்ல இன்பங்களையும் விட்டுட்டு சின்ன சின்ன இன்பங்களையும் தொலைச்சிட்டு நிரந்தரமான வீடு பேறு மோட்சத்தை காட்டுறது தான் மதம். அப்போ மனுஷாலாம் சாஸ்வதமான சுகத்தில் இல்லைன்னு நன்னா தெரியறது. அப்போ சாஸ்வதமான மோட்சத்துக்கு அழிச்சின்னு போக தான் எல்லா மதங்களும் பாடுபடுறது. அப்போ இந்திரியங்களால் பெற அற்ப சுகத்தை தேடி போகிறத தொலைச்சாதான் சாஸ்வத சௌக்கியம் கிடைக்கிற வரைக்கும் அந்த அனுகூலமான சுமூக வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு தர்ம நியதிகள்லாம் வேண்டியிருக்கு. அப்போ மோட்சத்தை லட்சியமாக கொண்ட மதம் இந்த தர்மங்களை ஏற்படுத்தி தர வேண்டியிருக்கு. இதனால தான் தர்மம்னாலே மதம்னு பெரிவா பொருள் கொண்டிருக்கா. அப்போ ஏதோ ஒரு மாயாசக்தியால் இப்படி மனுஷர்களாக்கி நம்ம பொருள்களையும் சிற்றின்பங்களையும் வேண்டுறோம்னு நினைக்கிறோம். எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம். அப்போ வாஸ்தவத்தில் நம்ம நிறைவான நல்லதான பொருளுக்கும் காமமும் வேண்டாதவையாக இருந்து மனுஷ சுபாவத்துக்கு விட்டு கொடுத்து நம்ம பெரியவா புருஷார்த்தங்களில் அதை சேர்த்துருக்காங்க. அப்போது இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். மனுஷனுக்கு சுவாமி புத்தின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புத்தியை வச்சுட்டு மனுஷன் கஷ்டம்தான் படுறான், துக்கம்தான் படுறான். இனி பிறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? பிறப்புக்கு காரணம் என்ன? நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான தண்டனையைத்தான் இப்போ இந்த விதிச்சிருக்க வாழ்க்கையில் இந்த உடம்பை எடுத்துட்டு அவற்றை வாங்கிக்க வந்திருக்கோம் அப்படின்றது அவனுக்கு புரியறதில்ல. பாப்பத்தை செய்கிறதுனால தான் ஜனனம் வருது. காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டாக்கா ஜனனம் இல்லை. அப்போ கோபத்தினாலேயே பல பாபங்களை நம்ம செஞ்சிடுறோம். கோபத்துக்கு காரணம் என்ன? ஆசை, காமம். அப்போ ஆசையை ஒழிக்கணும். பற்ற நிறைய வளர்த்துண்டு காரியம் செய்யாமல் இருக்கிறதுன்றது முடியாது. பற்ற ஒழிச்சிடணும், பாபம் செய்யாமல் இருக்கலாம். ஆசைக்கு காரணம் என்ன? நம்ம தவிர இன்னொன்று இருக்கிறதாக நம்ம நினச்சிக்கிறது. அப்போ உண்மையிலேயே சாந்தமான ஒரே சிவம் தான் எல்லாமா இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டு ஆசை இல்லையே. அந்த ஆசையால் தான் பாபம் பண்ணுறோம், ஜென்மம் உண்டாருது. அப்போது ஆசை இல்லை அப்படின்னாக்கா கோபமும் இல்லை, பாபமும் இல்லை, காரியமும் இல்லை, ஜனனமும் இல்லை, துன்பமும் இல்லை. இதை நம்ம இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்க முயற்சிக்கணும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.